நான் ஒரு டீச்சராக இருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில். இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு நான் என்னோடய சேலரியை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நீங்கள் இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணலாம். இல்லை வேறு ஒரு ஃபீல்டிலேருந்து நான் இந்த கோர்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு புதுசாக நான் ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் இந்த கோர்சஸ் கிடைக்கும், எந்தெந்த வழியெல்லாம் நீங்கள் பிரெயினபில் அசோசியேட் ஆகலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிரெயினபில் அசோசியேட் ஆகிறதுக்கு ரெண்டு வழிகள் தான் இருக்குங்க. ஒன்று வந்து நீங்கள் என்னோடய ஃப்ரான்ச்சைஸியாக வரணும். யூஷுவலாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி கான்செப்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதுக்கும் அதாவது மற்ற இடத்துக்கும் பிரெயினுக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல், உங்கள்கிட்ட ஏதாவது வித்தியாசமாக இருக்கா, ஸ்பெஷலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ். நீங்கள் மற்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸி யூஷுவலாக ஒரு ஃப்ரான்ச்சைஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு டீ கடை வைப்பீங்க, இல்லை ஒரு பிரியாணி கடை வைக்கிறது, சலூன் கடை வைக்கிறது, மேபி லேடிஸாக இருந்தால் நீங்கள் ஒரு பொட்டிக் ஷாப் வைக்கிறது, இல்லை ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் போவீங்க. அங்கே எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் செல்லிங் ஒன்லி ஃப்ரான்ச்சைஸ். அவங்களோட மாடலை மட்டும்தான் உங்களுக்கு செல் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு இடத்துல அதையே நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிரெயின் ஹப்பில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எங்களோட மாடல் நாங்கள் கொடுப்போம், எங்களோட மெட்டீரியல்ஸையும் நாங்கள் கொடுப்போம். கூடவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கான ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய பிஸ்னஸையும் பிரெயின் ஹப்பே உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு ரிட்டன் ரெடியாகவே இருக்கும். ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நீங்கள் உள்ளே வரும்போதே உங்கள் கையில் நேரடியாகவே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டீச்சராக ஒரு ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வீக்கெண்ட்ஸில் மட்டும் கிளாஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி பிரெயின் ஹப்பில் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் மட்டுமே கிளாஸ் எடுத்து ஒரு எம்என்சியோட ஏர்னிங்ஸ் எவ்வளவோ, ஃபார் எக்ஸாம்பிள் லேக்ஸில் ஏர்ன் பண்ணுற சில டீச்சர்ஸ் வந்து இங்கே பிரெயின் ஹப்பில் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ பிரெயின் ஹப் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஒன்று ஃப்ரான்ச்சைஸி, ரெண்டாவது வந்து டீச்சர்ஸ். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸியாக வரும்போது நாங்களே பிஸ்னஸ் டைப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் என்னோட மெட்டீரியல் சப்போர்ட் எங்களோட பேர்லேயே நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுவீங்க பிரெயின் ஹப்போட பேரில். அண்ட் ஒருவேளை டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் உங்களோட நேமில் ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டீச்சராகவோ இல்லை இன்ஸ்டியூஷனோ வச்சு நீங்கள் அதில் ஹேண்ட் பண்ணிக்கலாம்.